So Realme XT ஓட unboxing வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Realme XT ஓட கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே இன்-டெப்த் வீடியோங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயம் கேமரா பத்தி தெரியணுமோ அத்தனை விஷயத்தையும் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஒரு செகண்டையும் இந்த வீடியோல பாருங்க, ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேமராவில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எவ்வளோ சைஸில் சேவ் ஆகும், மேக்ரோ லென்ஸில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எவ்வளோ சைஸில் சேவ் ஆகும், 64 மெகா பிக்சல் எடுத்தீங்கன்னா எவ்வளோ சைஸில் சேவ் ஆகும், அண்ட் வீடியோ 4Kல எடுத்தீங்கன்னா எவ்வளோ சைஸில் சேவ் ஆகும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்கள் மகேந்திரன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்டெப்த் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டாக இந்த ஃபோனோட ரியர் ஃபேசிங் கேமராவில் எப்படி இருக்கு வீடியோ அண்ட் அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். அண்ட் அதை தொடர்ந்து இதில் ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் உங்களுக்காக சில இதை ஷூட் பண்ணியிருக்கேன் அண்ட் இமேஜஸும் உங்களுக்காக நான் ஷூட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரியர் ஃபேசிங் கேமராவோட வீடியோ குவாலிட்டி. இதில் எனக்கு லேக்னு தெரிகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நீங்கள் இப்படி பேன் பண்ணும்போது உங்களுக்கு இமேஜ்லாம் ஸ்ட்ரக் ஆகி வரும், விச் மீன்ஸ் இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு லேக் ஆகிருக்கு. அண்ட் மற்ற மோட்ஸ்லலாம் இந்த மாதிரி லேக்லாம் ஒன்றுமே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதில் வைட் ஆங்கிள் லென்ஸ் வச்சு உங்களால் வீடியோ கேப்சர் பண்ண முடியாது. அண்ட் அது ஒரு ட்ராபேக்காக எனக்கு தெரியுது. மற்றபடி வீடியோ குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. கலர் சேச்சுரேஷனும் சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட மைக் அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைக் ஆம்பியன்ட் நாய்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இது வந்து கேப்சர் பண்ணுது. அண்ட் அதை தவிர இதோட மைக் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதோட இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். நான் இப்போ நடந்துகிட்ருக்கேன். ஸோ இதோட இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் உங்கள் கையை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்பவே அந்த ஷேக்லாம் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பார்ட்டும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க Realme XT கேமராவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஃபோனோட ரியர் ஃபேசிங் கேமராவில் இப்போ ரொம்பவே லோ லைட்டில் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது இந்த ஃபோனோட டைரக்ட் மைக்கில் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இதோட ஆக்சுவல் சவுண்டு. அண்ட் இது 1x ஜூமில் இருக்குது. 2x ஜூம் பண்ணும்போது எவ்வளோ இருக்குது, அண்ட் 5x ஜூம் பண்ணால் இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ 5x ஜூம்லாம் பண்ணும்போது ரொம்பவே பிக்சலேஷன் அண்ட் நாய்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் 1x இல்லை 2xல் வச்சு ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நல்ல லைட்டு, பிரைட் லைட்டில் எடுத்துகிட்ருக்கோம். இதில் நல்ல இமேஜ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் வீடியோவோட குவாலிட்டியும் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அண்ட் கலர் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது டைரக்ட் மைக். நான் இதில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கும் ஆட் பண்ணல. இதில் எனக்கு ட்ராபேக்னு தெரிகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க, க்ராப் ரேஞ்ச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. லைக் நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களோட ஃபுல் சைஸும் கவர் ஆகலை. இதுக்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக் நீங்கள் வச்சிங்கனாக்க உங்களோட ஃபுல் சைஸும் உங்களால் கவர் பண்ண முடியும். அண்ட் அதர் தென் தட் இதோட குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ஃபைல் சைஸ்லாம் எவ்வளோ இருக்குது, மேக்ரோவில் லென்ஸில் எடுத்தோன்னா எவ்வளோ சைஸில் ஃபைல் சேவ் ஆகுது, அண்ட் 64 மெகா பிக்சலில் எடுத்தோன்னா எவ்வளோ ஃபைல் சேவ் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இது மேக்ரோவில் பார்த்தீங்கன்னா 1.9 மெகா பிக்சல், அதாவது அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தது என்னன்னா 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 1.9 மெகா பிக்சல் கிட்டத்தட்ட 2 மெகா பிக்சலில் தான் இந்த ஃபோட்டோ எடுக்குது. அண்ட் இதோட
சைஸ் பார்த்தீங்கன்னா 1600 into 1200 அப்படின்ற டைமென்ஷனில் ஃபோட்டோ இருக்குது. அண்ட் இந்த ஃபோட்டோ பாருங்கள், வெறும் 651 கேபியில் தான் இது வந்து கேப்சர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து மேக்ரோ ஷாட்ஸு. அண்ட் இந்த மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் உங்களுக்கு எடுத்திருக்கோம். பாருங்கள், இது வந்து டைரெக்டாக 64 மெகா பிக்சலில் எடுத்தோம். அண்ட் இதோட டைமென்ஷன் பாருங்கள், 9248 into 6936. அண்ட் இது 16 MB வரைக்கும் சேவ் ஆகுது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு பிரைட் லைட்டில் சரி, சப்ஜெக்ட் நல்ல ஒரு டென்சிட்டியான சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க இதோட சைஸு 16லேருந்து 19 MB வரையிலும் சேவ் ஆகுது. அண்ட் நீங்கள் ஒரு லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, 64 மெகா பிக்சல்லையுமே லோ லைட் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 10 to 16 MBக்குள்ளார ஃபோட்டோஸ் சேவ் ஆகுது. ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க்கான சப்ஜெக்டை நம்ம ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அண்ட் உங்களோட கவர் ஃபுல்லாகவே, ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே அந்த சப்ஜெக்ட் கவர் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 19 MBயில் இந்த ஃபோட்டோ சேவ் ஆகுது. ஸோ ஃபோட்டோ வந்து இந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகி 64 மெகா பிக்சல்லையும் உங்களுக்கு வெறும் 19 MBக்குள்ளார தான் சேவ் ஆகுது. அண்ட் வீடியோ சைஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஸோ வீடியோ சைஸ் என்ன வருது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க ரியர் ஃபேஸிங் கேமராவில் பிரைட் லைட்டில் எடுத்திருக்கோம். அண்ட் சப்ஜெக்ட் எல்லாமே ரொம்பவே நல்லாவே கவர் ஆகிருக்கு. அண்ட் இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 391 MBயில் சேவ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு 1 minute வீடியோ. அண்ட் இந்த 1 minute வீடியோ உங்களுக்கு 391 MB வரையிலும் வந்திருக்கு. இதுவே நீங்கள் ஒரு 10 minutes எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க 4GB 4.5GB வரையிலும் இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு ஆக்கியபை பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள். இது எவ்வளோ சைஸ் ஆக்கியபை பண்ணுது, அண்ட் உங்களோட ஃபோட்டோவோட சைஸ் எவ்வளோ இருக்கும், இமேஜோட சைஸ் என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் Realme XTயோட கேமராவோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். அண்ட் அது பற்றின மற்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்மளோட சேனலுக்கு ஒரு பலம் சேர்த்துங்க. மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.